நீராறும் சடைமுடியார் அருளினால் நிறைதவத்து பேராளர் அவர் தமக்கு பெருகு திரு மனையறத்தின் வேறாகி விளங்கு திரு வெங்காட்டு நங்கை பால் சீராள தேவர் என்னும் திருமைந்தர் அவதரித்தார். பிள்ளை பிறந்து சீராளரா ஆகல, பிறக்கும்போது எப்படி தான் பிறந்தாராம், சீராள தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார். சேக்கராசன் இதுதான் சேக்கராசனுடைய நயமே. வந்து பிறந்தது யாரு, அப்படி ஒரு அவதாரமாகவே நிகழ்ந்தது என்பதை காட்டுகிறார். நீராறும் சடைமுடியார் அருளினால் நிறைதவத்து பேராளர். பிள்ளை பிறப்பதே பெருமானுடைய கருணை தாங்க இல்லையா? ஒருத்தவங்க குழந்தை உறக்குது அப்படிங்கிறது யாரோட கையில் தான் இருக்குது, சிவபெருமானுடைய கருணையில் தான் இருக்குது. அதுலேயும் அது புத்தி உள்ள பிள்ளையாக பிறக்கணும், அது நம்மளுடைய வாழ்வுக்கு ஒரு வழியாக பிறக்கணும், இப்படிலாம் இருக்குன்னா அதில் எங்கே நிற்கணும், தவத்தில் தான் இருக்குது இல்லையா? அதனால் தவம் உடையவருக்கு தான் நல்ல புத்திரன் கிடைக்கிறான். புத்திரன் கிடைக்கிறதே தவம், அது நல்ல புத்திரனாக இருக்கிறது இன்னும் பெரிய தவம். இதற்கு ரெண்டுமே இருக்குது இல்லையா? அதனால் நிறைதவம் நிறைதவங்கிறது என்னதுங்க? இங்கே நிறைதவங்கிறது என்ன? சிவபெருமானை கும்பிடுறதா, அடியாரை கும்பிடுறது. நிறைதவங்கிறது என்னது? அடியாரை கும்பிடுறது தான் நிறைத்தவம். அடியாரை கும்பிடுறதுன்னா குதர்க்கமாகவே காலையில் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடியார் வழிபாடுன்னு அர்த்தம் அதுக்கு, அவ்வளோதான். அடியார் வழிபாடை தான் இங்கே பிரதானப்படுத்துகிறார் சேக்கரார் சாமி. இங்கே இது எங்கேருந்து நாம் எடுத்து பார்க்க, நிறைதவங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எங்கேருந்து பார்க்குறோன்னா, மயிலாப்பூருக்கு வர வேண்டியதாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. மயிலாப்பூரில் சிவனேசர் என்கின்ற வணிகர் இருக்கிறார். அந்த வணிகருக்கு குழந்தை இல்லை சார். அதனால் ஞானசம்பந்தர்கிட்ட போய் கேட்குறாங்க, குழந்தை இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறாங்க. அச்சுத கலப்பாளர்னு பேர் அவருக்கு. அவர் யார்கிட்ட போய் கேட்டார்? அவங்களுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய அருணந்தி பெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க. அருணந்தி பெருமானார் ஞானசம்பந்தருடைய ஏற்றெடுத்து பெருமான்கிட்ட கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறார் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் எப்படி கேட்குறது? அவருடைய திருமுறை தான், அதில் தான் பதில் சொல்வார். அவர் கயிறு எடுத்து சாத்தினா பேயடையா பிரிவெய்து பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம் சொல்லிட்டார். கண்டிப்பாக புள்ள விட்டு போ உனக்கு அப்படின்னு. சரி என்ன பண்ணலாம் அதுக்கு? வேயனைய உமைபங்கன் வெங்காட்டு முக்குலனோர் தோயடையா அவரதம்மை தோயாவம் தீவினையன்னர். இப்போ திருவெங்காட்டு போங்கன்னார். ஞானசம்பந்தர் என்ன ஐடியா கொடுக்குறாரு? போய் சிவபெருமானை கும்பிடுங்கிறார். ஆனால் சேக்கரார் சாமி சிவபெருமானை கும்பிடாத அடியாரை கும்பிடு, அப்போ தான் பிள்ளை பிறகுங்கிறார். சிவனேசருக்கு குழந்தை இல்லை, என்ன பண்ணார்? விதிமுறையினாலே அடியார் வழிபாடு செய்தார். அதனாலே அவருக்கு பூம்பாவை பொண்ணா வந்து பிறந்தாங்கிறார். சேக்கரார் சாமி இப்படி தான் காண்பிக்கிறது. அப்போ இங்கே நிறைதவம் என்பது காட்டுவது என்ன? சிவ வழிபாடு தான். சிவ வழிபாடு என்னது? எல்கேஜிக்குள்ள ஆர்கேச்சஸ். ஆனால் சிவ வழிபாடுங்கிறது எங்கே இருக்காது? வாரியார் சாமி சொன்னார். அதுக்கு தான் நீங்கள் ஹெட்டாக போஸ்ட் போடுறீங்க, போஸ்ட் ஆஃபீஸை கொண்டு போய் டைரெக்டாக போஸ்ட் பண்ணலாம், அல்லது கீழே இருக்கிற அந்த தபால் பெட்டிலையும் போடலாம். போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா தபால் பெட்டிக்கு வராது, தபால் பெட்டியில் போட்டிங்கன்னா தபால் பெட்டிலையும் போயிடும், போஸ்ட் ஆஃபீஸுக்கும் போகுது பாருங்கள். அது போல தான் அடியாருக்கு செஞ்சிங்கன்னா அது எங்கே போகுதுங்கிறாரு? அடியாருக்கு போது சாமிக்கு போயிடுது. சாமிக்கு செஞ்சால் சாமிக்கு மட்டும்தான், அது அடியார் கிடையாது. படமாட கோயில் பகவருக்கு ஒன்றியில் அது நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா, அடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில் அது படமாட கோயில் பகவருக்கு அங்கு ஆமேனார். அதனால் பெருமான் சங்கம அடியார்கள், சங்கமர்களுக்கு தான் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். அதுதான் நிறைதவம். அப்போ சீராள தேவர் வந்ததுக்கு காரணம் என்னங்கிறார் இங்கே சேக்கரார் சாமி. இந்த நிறைதவம் என்பது மாகேஸ்வர பூஜை தான். அடியார் வழிபாடுங்கிறது எங்கே தான் பூர்த்தி ஆகும்? மாகேஸ்வர பூஜையில் தான் பூர்த்தி ஆகும். அதோட இன்னும் எங்கே பூர்த்தி ஆகும்? அந்த மாகேஸ்வரரே மகேஸ்வரன் என்கின்ற புத்தியில் பூர்த்தி ஆகுது. இல்லை புரியுங்களா? அடியார் வந்திருக்கிறவங்க தான் சிவபெருமான் அப்படின்னு நினைக்கிற எண்ணம். இதில் ரெண்டு அர்த்தம் இருக்குது. அந்த நேரத்தில் மட்டும் இவங்க அடியாருன்னு நினச்சி சாமின்னு நினச்சி பூஜை பண்ணுறது. ரெண்டாவது, எப்பொழுதுமே திருவேடதாரிகள் எல்லாமே சாமி தான் அப்படின்னு நினைக்கிறது. நாயன்மார் இந்த லட்சணத்தில் தான் நினைக்கிறாங்க. திருவேடதாரினாலே அவங்க யாருன்ட்டாங்க? சிவபெருமான் தான். நம்ம சௌரியத்துக்கு ஏற்றாப்புல சிவபெருமானா இல்லையா மனுஷனா இல்லையான்லாம் பார்த்துக்கிறோம் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்போவுமே அவங்க எப்படி தான் பார்க்குறாங்க? சிவபெருமானா மட்டும்தான் பார்க்குறாங்க. அதனால தான் அவர்களிடத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடர்படக்கூடாது. அப்படி இடர்படுகிறோம்னா அது நம்முடைய அறியாமைன்னு வச்சுக்கொண்டு தான். அவ்வளோதான். ஏன்னா நின் அடியார் அனாச்சாரம் பொறுப்பானைன்னார் அப்பர் சாமி. சாமியே பொறுத்துக்கிறார் அவரோட அடியாருடைய அனாச்சாரங்களை. ரெண்டாவது, நின் தொண்டர் பிழைக்கின் நின் திருவருளே என்னும் வரம் கொடு கேட்குறார் நந்திய பெருமான் ஐயாரப்பர்கிட்ட. உன் தொண்டர்கள்லாம் பிழைச்சாங்கன்னா என்ன அர்த்தம்?
உயிர் பிழைச்சாங்கன்னு அர்த்தமா? தப்பு செஞ்சாங்கன்னா. ஏன்னா திருவேடதாரிகள் நம்மளுடைய மணக்கறதுக்கு மாற்றாத விஷயங்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. அப்போ என்ன இருக்கும், நமக்கு கடுப்பாக இருக்கும். எனக்கு கடுப்பு வரக்கூடாது, அது உன் திருவருள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை எனக்கு கொடுன்னு சாமிக்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாங்க. அப்படி வேணும்னு கேட்டுக்கிறாங்க. அப்படி இருந்தால் தாங்க வழிபாடு, அடியார் வழிபாடு. சும்மா அடியாரை பார்த்து கும்பிட்றேன் கூட்டத்தை பார்த்துட்டு உட்கார வைக்கிறேன் இப்படி இல்லைங்கிறதுல அடியார் வழிபாடு. அடியார் வழிபாடுன்னு வாயில் மட்டும் இருக்கிறது, கூட்டத்தை பார்த்துட்டு ஆள் நமக்கு பிடிச்சவங்க வந்தால் மட்டும் கும்பிடுறது, பிடிக்காதவங்க வந்துட்டாங்கன்னா பார்க்காத மாதிரி போகிறது, இதெல்லாம் யார் தான் அடியார் வழிபாடு பிரதானப்படுத்தி கொண்டு இருக்கணும். எனக்கு திருக்கூட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த திருக்கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பலவிதமான அடியார்கள், 100-1000 அடியார்கள்லாம் கூட இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தை புத்தகத்தை தூக்கி தள்ள வச்சுக்கிறாங்க. பெரிய புராணம் தான் எல்லாரும் பிரதானம் போல் வாழறாங்க. ஆனால் செயல்பாட்டில் பார்த்தா இல்லை. ஒரு அடியார் வரார், திருவேடம் போட்டவர் வரார், 2 பேர் வராங்கன்னா அதில் பிடிச்சவங்க வந்து அவரை மட்டும் கும்பிடுறது, பிடிக்காதவங்களாம் பார்க்காம போகிறது. கேட்டால் அவருடைய கொள்கையெல்லாம் எனக்கு விரோதமாக இருக்குங்கண்ணா. அப்புறம் ஏன் பெரிய புராணம் படிக்கிற? கொள்கை விரோதம் தான். ஆனால் கொள்கை விரோதமாக இருந்தாலும் அடியாரதை கும்பிட்றோமா இல்லையா? குத்த வந்தவனே எல்லாம் நினைக்கிறாங்க, எம்பெருமான் எனக்கு அருள் செய்தது அவர் செய்ய வல்லார்னார் மெய்ப்பொருள் நாயனார். கொள்கை விரோதம் தானே. கொல்ல வந்ததை விட ஒரு கொள்கை விரோத உலகத்தில் இருக்கான்னு. இது நூலில் தான் நமக்கிட்ட ஆச்சார சட்டத்திட்டத்தில் கொள்கை விரோதம் இருக்கலாம். கொல்ல வரதே கொள்கை விரோதம், பெரிய இருக்கிறதுலே கொள்கை விரோதம், பெரிய கொள்கை விரோதம். அது நான் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறான். அவனையே சாமி கும்பிட்டு அனுப்புகிறாரு. தத்தா நவர் என தடுத்து விழுந்தார்னார் நம்மாளவர். தத்தா வெட்டிடாத திருவேடத்தில் இருக்கிறார், நம்ம சாமி அவர், அப்படி வெட்டிடாதங்கிறாரு நாயனார். அப்புறம் நம்ம அதை கும்பிட்டு எனக்கு ஒரு கொள்கை விரோதியாக இருக்காருன்னா அப்புறம் வராதுன்னு. அப்புறம் எங்கே அடியார் வழி சொல்லாத வேண்டியது, சொல்லாமல் இருக்க வேண்டியது தான். நான் சிவ வழிபாடு பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம், அதுக்கு விளச்சனா இருக்குது. ஆனால் அடியார் வழிபாடு அடியார் தான் பிரதானன்னு சொல்லிக்க கூடாது, அவ்வளோத்தான். அப்போ ரொம்ப சௌகரியம் என்ன, சிவ வழிபாடு பண்ணுன்னு சொல்லிக்க வேண்டியது தான், அது சௌகரியம். அடியார் வழிபாடுன்னா என்னது, இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஒழிந்துன்னார். அழகாக அப்புறம் சொல்கிறார், நம்ம என்ன செய்கிறோங்கிறத ஆச்சாரியன் காண்பிக்கிறார் பாருங்க. இவர் தேவர் அவர் தேவர், அதனால் இவர் தேவை அவர் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படி சொல்லாதேங்கிறார். இவர் தேவர் அவர் தேவர், இவர் தான் தெய்வம், இவர் தான் சிவபெருமான். இவர் ருத்ராட்சம் போட்டிருக்காரு. ஏன்னா இவர் ருத்ராட்சம் போட்டிருக்காரு, இவர் கடல் வாங்கி போட்டிருக்காரு, இவர் தான் தீட்சை பண்ணிட்டு போட்டிருக்காரு. அதனால இவர் தேவர் அவர் தேவர் இல்லைன்னு அர்த்தம். அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறது தான் நிறைதவம்ங்கிறது. தவம் இருக்குது, நிறைதவம்னா குறைவில்லாத தவம், குறைவரதுக்கு இதெல்லாம் காரணம் அப்படிங்கிறார். அப்போ சரி, இப்போ நம்ம செய்கிறதுலாம் என்ன சார் நிறைதவம் இல்லையான்னா, நம்ம செய்கிறதுலாம் நிறைதவம் இல்லை, தவம் தான். இப்போ நிறைதவமாக ஆக்கக்கூடிய முயற்சியில் இருக்கணும், அவ்வளோதான். நம்ம எல்லாருமே சிறுத்தோம் என்ன மாதிரி பக்தி பண்ணிட முடியுமா என்ன? அதுக்கு எப்படி நம்ம ஆசைப்பட முடியும்? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிக்க வேண்டும். அப்போ நிறைதவம், நிறைதவத்து பேராளர், அவர் தமக்கு பேராளர் அப்படின்னு பேர் வச்சார் சேக்கரார் சாமி. யாருக்கு? சிறுத்தொண்ட நாயனாருக்கு. இவர் சீராளர், அவர் பெற்றவர் பேராளர் இல்லையா? நிறைதவத்து பேராளர் அவர் தமக்கு. யார் மூலமாக பிள்ளை வந்தது? பெருகு திருமணயரம். வீட்டு குடும்பம் நடக்காது எப்படி சொல்லுவா பாருங்க. நம்மளும் தான் குடும்பம் நடத்துகிறோம் நாட்டில். இந்த மாதிரி யாராவது புகழ்கிறாங்களா? குறைந்தபட்சம் வீட்டில் அம்மா அப்பா புகழ்கிறாங்களா நம்ம குடும்பம் தானே? அதுவே இருக்காது முதல்ல இல்லையா? சேக்கடார் சாமி வாயிலே பேர்பட்ட வார்த்தை வாங்குறாங்க 2 பேர் சேர்ந்து. பெருகு திரு, என்ன பெருகு? உலகத்துக்கு சிவத்தை பெருக்குகின்ற மனையறம் அது அப்படின்னார். பெருகு திரு மனையறத்தின் வேறாகி. ஒரு வீட்டில் மனையறம் செழிப்பு இருக்கணும்னா யார் நிற்கணுங்க? அந்த வீட்டு குடும்பக்காரி, அந்த குடும்பத்தில் உள்ள தலைவித்தான். அவள் தான் காரணம். குடும்பத்தை அழைக்கிறதுக்கு காரணம் யார்? அவள் தான் குலவிளக்கு. வீட்டில் பெண் இருந்தால் தான் குடும்பம் நிற்கும். மடக்கொடி இல்லாத மனை பாழினார் அவையார். வீட்டில் பொம்பளை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வீட்டை முதல்ல கூட்டவே மாட்டான், ஆம்பளை தெய்வம் பண்ண மாட்டான், துணியை மடிச்சு வைக்க மாட்டான், அது அங்கே தூக்கி போடுவான், இது எங்கே தூக்கி போடுவான், அப்படி போடுவான், அப்படி பண்ணுவான். இந்த சுத்தம் பத்தம்ங்கிறது ஆண்டு இருந்தால் இருக்காது, பெண் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அப்படி சொல்கிறாங்க. மடக்கொடி இல்லா மனை பாழ் அப்படின்னு காட்டுறாங்க. அதனால் பெண் இருக்கணும். இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சிடும், தெரிஞ்சுக்கலாம். எடுத்தது எடுத்தபடி, போட்டது போட்டபடி, இப்படி இருக்குனாலே தெரிஞ்சுக்கலாம். சில வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்கங்க. சீப்பு கொடுங்களேன் தலை சிவன் கேட்டால் அதில் ஒரு இவ்வளோ கொத்து முடி இருக்கும். அப்படியும் இருக்காங்க உலகத்தில். அதனால எல்லா பெண்களும் அப்படி இல்லை. சில வேறு பாராட்டு பத்திரம் எல்லாருக்கும் கிடையாது. சக்கரார் சாமி கொடுக்க பாராட்டு பார்த்தோம். அப்படி ஒழுகிறவர்களுக்கு தான் அது. அதை பார்க்குறோம்.
அப்படி லட்சணம் காட்டணும். முதல்ல பல பெண்கள் அதை முதல்ல தலைமுடியை சீவிவிட்டு அதில் முடியை எடுத்து சுருட்டி தூக்கிடுற கற்றுக்கணும் முதல்ல இல்லையா? அதை அப்படியே கொண்டு போய் அந்த இதில் வச்சுவிட்டு யாராவது வந்து நாம எடுத்து தூக்கி போட வேண்டியதாக இருக்கும். போகலாம் சீப்பு கட்டு அங்கே பேச நம்ம ஒரு சீப்பு வச்சு கொண்டு தான் அது தெரியும். அவனு என்னுடைய அறை வந்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். ஒன்று என்னுடைய அறை எப்படி இருக்குது, என் மனைவி வந்தாங்கன்னா அந்த அறை எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். மொதல் வந்த வேலையை சுத்தம் பண்ணுறது, எடுத்து வைக்கிறது, எப்படி பண்ணுறது எப்படி பண்ணுறது, அதுதான் வேலை. அதனால் பேராளர் அவர் தமக்கு பருகு திருமணகரத்தின் வேர் அப்படின்னார். பெண்ணு தான் என்ன பேர். இப்போ திருத்தொண்ட நாயனாருக்கு குடும்பம் நடத்தியிருக்காரு, அடியார் வழிபாடு பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காருன்னா கீழே வேற நிற்கிறது யாரா? திருவெங்காட்டு நங்கை தான். அந்த அம்மா இல்லைன்னா இங்கே ஒன்றும் சாத்தியப்பட்டிருக்காது அப்படிங்கிற சொல்கிறார். எவ்வளோ பெருமை பாருங்கள். இவரை விட ஒருபடி மேலான்னு அர்த்தம். திருத்தொண்ட நாயனார் என்னங்க திருத்தொண்ட நாயனார், இவங்க அவருக்கு மேலே இவங்க இருக்காங்கன்னு காட்டுறார் இல்லையா? வேறாகி விலங்கு உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் உதாரண ஸ்திரியாக இருக்கிறாங்கங்கிறார். எல்லாரும் அவங்கள பார்த்து குடும்பம் நடத்த கற்றுக்கணும்னு சேக்கரார் சாயப்புறாயப்படுறார் இல்லையா? மனையறத்தின் வேறாக இருந்தாரா? இல்லை, விளங்குகிறார். என்னத்தை விளக்கும்? விளக்கு தான் விளக்கும் இல்லையா? எல்லாத்தையும் விளக்குது. அப்படி எல்லாருக்கும் ஒரு குலதீபமாக அம்மையார் இருக்கிறாங்க, உதாரண ஸ்ரீயாக இருக்கிறாங்க. எல்லா பெண்களும் சைவ பெண்கள் அனைவரும் யாரை பார்த்துக்கணும்? திருவெங்காட்டங்கை போல தன் கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறார். இப்போ வேறாகி விளங்கு திருவெங்காட்டு நங்கை பால், இது ஒரு குறிப்பு இருக்குது. திருவெங்காட்டு நங்கை அப்படிங்கிறதுனால அவங்க ஊர் திருவெங்காடு அப்படின்னு வச்சுக்கிறதா, இல்லை திருவெங்காட்டில் இருக்கக்கூடிய சுவாமி பேர் இவங்க பேர் ஆகியிருக்காங்கிறது தெரியல. இந்த அம்மாவுடைய பூர்வீகம்லாம் நமக்கு தெரியல. ஆனால் கல்கி சிவகாமியின் சபதம் அந்த நூலில் இவங்க சொந்த ஊர் திருவெங்காடுன்னு எழுதுகிறார். பஞ்சவதி நம்முடைய நாயனார் சேத்தங்காடுகுடியிலேருந்து புறப்பட்டு மாமன் மாதிரி காமிக்கிறார். அதை நாயனாருடைய மாமன் மகள் தான் நம்முடைய திருவெங்காட்டு நங்கைங்கிற மாதிரி அங்கே போய் பார்த்து பேசிகிட்டு இருந்து அப்புறம் தான் இப்போ காஞ்சிபுரத்துக்கு வந்து அப்புறம் ராஜாவை சண்டை போட்டு திரும்பி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் செங்காட்டங்குடி போகிறதாக அதில் சிவகாமியின் சபதத்தில் ஒரு பகுதி வரும். ஏன்னா சிவகாமியின் சபதத்தில் ஹீரோ யார்? நரசிம்மவர்ம பல்லவர் தான் ஹீரோ. நான் பார்த்தாலே காலையில் பார்த்தாலே ராஜா, இந்த ராஜா தான் அதில் ஹீரோ. பாட்படை தலைவனாக சிவகாமியின் சபதத்தில் வரக்கூடிய அரசர் நரசிம்மவர்ம பல்லவர். அவருடைய தந்தையும் சில காலம் இருப்பார், கொஞ்ச நாள் இருப்பார். இந்த ஹீரோயினாக சிவகாமிங்கிற பொண்ணு நாட்டிய பெண் காட்டப்படுவார். அப்பர் சாமி கூட அதில் வருவார், ஒரு கேரக்டராக வருவார். அதை எடுத்து படிச்சு ஒரு பகுதியை மட்டும் படிச்சிங்கன்னா அப்பர் சாமி எப்படி இருக்காருன்னா, அப்போது குனித்த பருவம் கொவைச்ச வாய் குமிழ் சிரிப்பு அந்த பாட்டுக்கு சிவகாமி நடனமாடி காண்பிப்பது போலவும் அப்பர் சாமி அதை நினைத்து உருவது போலவும் அப்படிலாம் எண்ணிருப்பார். என்னென்னா எனக்கு ஒரு பிடிக்காது அதில் என்ன, சிவகாமி அப்பர் சாமி தான் நடனத்தை பார்க்கலை, அவர் பக்தி நல்ல லயத்திலே இருக்கார், வயதாயிட்டுனாலே அப்படி தான் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சிவகாமி சொல்கிற மாதிரி எழுதி வச்சுருப்பாருங்க கல்கி. இப்படி எழுதலாமா? அதுக்கு நீ இந்த கேரக்டர் உள்ளே கொண்டு வந்துருக்கலாமா? அதனால எனக்கு கடுப்பாகி போச்சு. கல்கி மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு எனக்கு அதனால். சரி, அப்போ சீராள தேவர் எனும் திருமைந்தர், சீராள தேவர்னு பேர் வச்சாங்க. ஏன் வச்சாங்க சீராளர் தேவர்னு? சீராள தேவர்னு ஏன் பேர் வச்சுருப்பாங்க? சீராளன், ரைட். சீராளன்னா யார் இங்கே? சீராளன் அப்படிங்கிறது திருச்செங்காட்டங்குடி சாமி பேர். அது ஞானசம்பந்தருடைய பதிகத்தில் கிடைக்கிறதான தகவல். நம்ம கணபதீச்சரத்தார் எழுதணும் இல்லையா, அந்த சாமியோடைய ரியல் நேமு சீராளன்கிறது தான். அந்த பேரைத்தான் பிள்ளை கேட்கிறார் இவர். அந்த பதிகத்தில் சொல்கிறார் ஒரு இடத்துல, சாமியோட கணபதீச்சரத்தை சீராளன்னு சொல்கிறார். சீராளன் சிறுத்தொண்டன் அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? சீராளன் சிறுத்தொண்டன் அந்த இடத்துல இந்த சீராளன் அருள் பெறலாமே. ஆமாம், சீராளன்கிறது அந்த இடத்துல கணபதீச்சரம் பெருமான் பேர். அதை ஞானசம்பந்தர் தான் எடுத்து காண்பிக்கிறார். அந்த பேர் தான் தன் பிள்ளைக்கு வைக்கிறார். இதான உலக வழக்கம். இப்போ யார் பேர் வைப்போம்? நம்ம கும்பிட்ற சாமி பேர் தானே வைப்போம். அதனால் தன் பிள்ளைக்கு அப்படி பேர் வச்சிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் சீராள தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார். சாமி இருப்பார் அங்கே. எப்படி இருப்பார்? கிருஷ்ணர் போல இருப்பார் பார்க்குறதுக்கு. செங்காட்டங்குடியில் சீராள தேவர் பார்த்துருக்கீங்களா? கிருஷ்ணர் போய் சிண்டெல்லாம் கட்டிட்டு நிற்பார். திருத்தொண்ட நாயனார் பிள்ளைய கையில் பிடிச்சிட்டு நிற்கிறார். அவருக்கு பக்கத்தில் கும்பிடுவார், பக்கத்தில் சீராள தேவர் நிற்பார். பிள்ளையோட தொண்டு செஞ்சதுனால பிள்ளையோடக்கூடிய திருமேனி அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியும். திருத்தொண்ட நாயனாருடைய திருமேனி திருச்செங்காட்டங்குடியில். செங்காட்டங்குடினாலே நடுங்கும் யாராக இருந்தாலும் உள்ளுக்குள்ள. அது உள்ளே போனாலே அந்த திருமேனியை பார்த்தாலே எப்படியா பிடிச்சது ஒன்றால இதுங்கிற மாதிரி தான் யாராக இருந்தாலும் தோணும். யாரால முடியும் அது? அவர் பிள்ளையோட பக்கத்தில் நிற்கும்போது
நமக்கு அதாவது புள்ள பெற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப அவங்க நம்முடைய பிரதிபலிப்பு தான் அங்கே வெளிப்படுது. யாராலும் முடியாது. அந்த ஒரு மனசில் யாராலையும் நினைத்து பார்க்க ஒரு ஜுரம் வந்தாலே தாங்க முடிய மாட்டேது நமக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, என் பிள்ளைக்கு ஒரு நாள் எங்கள் மாமா பையன் பிள்ளை இப்படி கையை தூக்கி இப்படி உட்கார வச்சுட்டான் தூக்கி. அதனால் இந்த கையில் லைட்டாக ஒரு ஏதோ இதாகி போச்சு. கையை இதுக்கு மேலே அசைக்கலை, இதுக்கு மேலே அசைக்கவே மாட்றான். அழுனா அவ்வளோ அழுவ கத்துறான். ஊர் ரெண்டாக போகுது. என்ன செய்கிறது, என்ன செய்ய, கை உடஞ்சிருக்குமோ, எலும்பு விட்டுருக்குமோ, இப்படிலாம் தோணுது மனசுக்குள்ள. என்னென்ன தோணுது, ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறதுக்குள்ள அவ்வளோ அழுவுறோம். சாமி பாட்டெலாம் அப்புறம் வெங்கு விலை கழனிமிகெல்லாம் பாட்டு போயிட்டுருக்கலாம் பாட்டுக்கு. என்ன ஆகிடும், ஏன்னா அப்படிலாம் நம்ம மனசு தோணுதே. இந்த பிள்ளை பாசனம் அப்படி இந்த பாடுபடுத்துதே. இவர் என்ன பண்ணார், அந்த எலும்பை ஒட்டச்சி திறக்கிறாருங்கிறாருங்க. இறைச்சி எல்லாம் கொத்தி அறுத்து எலும்பு மூளை திருந்திட்டுன்னார். யாரால் முடிஞ்ச காரியம் இது, உலகத்தில் முடியாத காரியம். பார்த்தாலே பதபதிக்கு நெஞ்சுக்குள்ள. சரி, அப்பேற்பட்ட பிள்ளை பெற்றார். வெங்காட்டு நங்கை பால் சீராள தேவரேனும் திருமைந்தர். நம்மளாம் சாமிக்கு போடுறான். சாமி வந்து நேரம் அவன் பிள்ளைய கூடன்னு கேட்டால் கொடுப்போமா? ஓடிடுவானா, முடியாதுன்றோம் இல்லையா? அப்படின்னா என்னைய புத்தி கூட்டு போயிடு அப்படி கூப்பிடுவோம். ஏன்னா அப்போ இந்த ஃபீலை நம்ம இழப்புங்கிற ஃபீலை நம்மளால் அனுபவிக்க தயாராக இல்லை. இதுதான் நம்மளுடைய என்னது பாசஞானம். அப்போது திருமைந்தர் அவதரித்தர முழுசா கேட்டால் கூட சரி ஓட்டு வச்சுட்டு போகலான்னு சொல்லிடலாம் இல்லையா? ஒரு அப்படி கூட கேட்கலையே. அருமையினில் தனிப்புதல்வர் பிறந்த பொழுது அலங்கரித்த பெருமையினில் கிளைகளிப்ப பிறர்க்கரிய மணிப்பற்று வருமகிழ்ச்சி தாதையார் மனத்தடங்கா வகை தளர வளர திருமலினை ஆடல் விழா செங்காட்டங் குடியெடுப்ப என்று பிள்ளைய கொண்டாடுறார். ஊருக்காக விழா எடுக்கிறாருங்க பிள்ளைக்கு. செங்காட்டங்குடியே விழா இருக்குன்னார். இப்படி விழாவாக இருக்கு. செங்காட்டங்குடி எடுப்பன்னு அர்த்தம். விழா இவர் எடுக்கல, செங்காட்டங்குடியில் உள்ள ஊரில் எல்லாரும் சேர்ந்து இவருக்கு விழா எடுக்கிறாங்கன்னு அர்த்தமாகுது. ஏன் வெளியிலேருந்து வர அடியார்களுக்கே சாப்பாடு போடுறாரு, அந்த ஊரில் உள்ளவங்களை போட்டிருக்க மாட்டாரா? அந்த ஊரில் உள்ளவங்களாம் நல்லா வச்சுட்டு இருக்க மாட்டாரா? இந்த ஊரில் உள்ளவங்களாம் கொண்டாடி இருக்க மாட்டாங்களா நாயனாரே? அப்படி அருமகினில் தனிப்புதல்வர், அருமகினில் அருமையாகிய புதல்வர், யாருக்கும் கிடைத்திருக்கிற புதல்வர், தவத்தினால கிடைத்த தவ சிரேஷ்டராகிய புதல்வர். நம்மள தான் பிள்ளைகளை பார்க்குறோம். ஏவா மக்கள் மூவாம் மருந்துன்னாங்க. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறத செஞ்சுட்டு வந்து நிற்கிறது, நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லாதெல்லாம் செஞ்சுட்டு வந்து நிற்கிற பிள்ளையும் இருக்குது நம்மக்கிட்ட. போ இல்லையா? இடையூறாக போட்டு வந்துற வேலை பண்ணுற வேலை இருக்குது. நம்ம சொல்லணும் ஏவா மக்கள் மூவாம் மருந்து. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் பெற வேண்டும் என்று கேட்குறேன். அப்போது அருமகினில் தனிப்புதல்வர், அவர் போல் ஒரு பிள்ளை வேலைத்தில் கிடையாதுன்னு அர்த்தம், ஒரே பிள்ளைன்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் நிறைய அர்த்தம் இருக்குதுல்ல. தனிப்புதல்வர் பிறந்த பொழுது அலங்கரித்த பெருமகினில் கிளை கழிப்ப. நமக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டுன்னு வச்சிங்கன்னா முதல்ல எல்லாம் கேட்பாங்க, ஆம்பளை என்ன பிள்ளை, ஆம்பளை, அப்பா நல்லதாக போச்சு போம்மா. உள்ளுக்குள்ளே ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு பற்றியா அதுக்கு அப்படிம்பா இல்லையா? அடுத்து பொம்பளை பிள்ளை பிறந்துன்னு வச்சுக்கா, சரி விட அடுத்தது ஆம்பளை பிள்ளை பிறக்கும். என்னப்போ நீ எனக்கு எதாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், நான் முடிவு பண்ணிருக்கிறேன். ஆனால் நீ என்ன சொல்கிற, சரி பொம்பளை பிள்ளை, ஏன் பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, அதெல்லாம் ஒன்றும் பொம்பளை பிள்ளை சரி விடு போனோம், பொம்பளை பிள்ளை தான் கடைசியில் பார்க்கும். இதை ஒன்று சேர்த்து சொல்லிப்பாங்க கூட. இதெல்லாம் நம்ம கிளை இல்லையா? அதெல்லாம் நாயனாரோட கிளைகள் அப்படி இல்லை. அவருக்கு பிள்ளை பிறந்தது சந்தோஷப்படுது, கிளை கழிப்ப. சாமிக்கு பிள்ளை பிறந்ததை பார்த்து சொந்தக்காரங்களாம் சந்தோஷப்படுறாங்க என்றார். அதுவே பெரிய கூடப்படாதாங்க. நமக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை பார்த்து சொந்தக்காரன் சந்தோஷப்படுறான்னா அதை விட வேறு என்னங்க நல்லது ஒரு உலகத்தில் இருக்குது நமக்கு. இப்போ அதனால தான் சாமி சொன்னார், இந்த சொந்தக்காரன் சொல்ல வேணாமா, நேராக எங்கே போயிடுங்கிறார். கேளாய் நம் கிளை கிளைப்ப கேடுபடா திறமரலும் கோளாய் நிற்கும் அவன் கோலிலியம் பெருமான. திருக்கோளிலிக்கு போன சொந்தக்காரன் சொல்ல இருக்காதுங்கிறார். கிளைகளை இப்போ கேடுபடா, அதுக்கு அர்த்தம் முத்தி, திரும்ப முத்தி கிடச்சிரும், திரும்பி கிளைகளையாக நம்ம பிறவி எடுக்க மாட்டோம்னு அர்த்தம். அப்படி பிறர்க்கு அரிய மணிப்பற்று அருமகினில் கிளை கழிப்ப.
எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. பருமகிழ்ச்சி தாதையார். பிள்ளை பிறந்தா சந்தோஷமாக தான் இருக்கும், யாருக்கு தான் இருக்காது. பிள்ளை பிறந்தா சந்தோஷமாக இருக்கும். மனத்து அடங்கா வகை தளர. சாமிக்கு மனசில் அந்த பிள்ளை பிறந்த சந்தோஷத்தை அடக்க முடியல, கொண்டாடுறார் பெருமானார். முத்திக்கு ஒரு வித்தா பிறக்க போகிறாரே, அதனால் தெரியாமலே கொண்டாடுறார். திருமலினை ஆடல் விழா செங்காட்டங்குடியெடுப்ப. நெய்யாடல் விழா இது அவங்களுடைய சாஸ்திரத்தில் இருக்க போல் இருக்குது. 10ஆம் நாள் செய்கிறதுன்னு அர்த்தம். பொதுவாக 10 நாள் அப்படிங்கிறது பிராமண குலத்துக்குரிய தீட்டு கழிப்பு காலம். ஒவ்வொரு காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். இப்போ குழந்தை பிறந்தால் என்ன உண்டு? தீட்டு உண்டு. பிள்ளை பிறந்தாலும் தீட்டு உண்டு, பிறந்த தீட்டு இறந்த தீட்டு ரெண்டும் உண்டு. 10 நாளுக்கு நம்ம ஒதுங்கியிருக்கணும், எல்லா காரியத்திலிருந்தும் வழிபாட்டிலேருந்து ஒதுங்கியிருக்கணும்னு சொல்லப்படுகிறது. அதை தீட்டு கழிக்கிறதுங்கிறதுக்காக நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, வழிபாடு செய்வாங்க. பிள்ளையை படைக்கிறது அப்படிம்பாங்க. அன்னைக்கு அது வரைக்கும் பிள்ளைக்கு எந்த அணிகலன்லாம் போட மாட்டாங்க இல்லையா, 16 கும்பிடுறது அப்படின்னு எங்கள் ஊரெல்லாம் சொல்லுவாங்க. அதை எல்லா குழந்தை மாசமாக இருந்தாலா, அதான் கன்சீவாக இருக்கும்போது போனால் தீட்டு இல்லை. கன்சீவாக இருக்கும்போதெல்லாம் போகிற தீட்டு கிடையாது. பிள்ளை பிறந்தாதான் தீட்டு. பிள்ளை பிறந்தா தீட்டு இருக்குது. அது அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், ஓராண்டுலாம் கிடையாது. மரணத்துக்கு தான் ஓராண்டு. அது யார் யாருக்குன்னு இருக்குது. அப்பா போனால் அம்மா போனால் ஓராண்டு இப்படிலாம் இருக்குது. மற்ற உறவுக்கெல்லாம் ஓராண்டுலாம் கிடையாது. அது இந்த மாதிரி ஆசோச விதியெல்லாம் காட்டுது. வேறு திரு காப்பு என்று காப்பு மிகை என்று நீரு திரு நெற்றியில் நிறைவித்தார் அப்படின்னு சொல்லுகிறார். திருவூர் பூசுகிறாங்க முதல்ல. பிள்ளைக்கு காப்பு கட்டுவாங்க. பிள்ளை பிறந்தனா 10 நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, வேப்பங்குச்சியை சின்ன சின்னதாக இழைச்சி கையில் கட்டி விட்ருப்பாங்க. வசம்பை கட்டி விடுவாங்க. அப்புறம் சேங்கோட்டைன்னு ஒன்று எங்கள் ஊரில் ஒன்று கட்டுவாங்க. சேங்கோட்டைன்னா அது இல்லை இந்த சூட்டு கொட்டை தேய்ச்சி வச்சா சுடும்ல, அதை கட்டுவாங்க. இதெல்லாம் பேய் பிசாசெல்லாம் தீண்டாதும்பாங்க. அப்புறம் ஐம்படை தாலி, திருமாலுடைய 5 பஞ்ச கருவிகளையும் கோத்து கீழே கட்டுவாங்க. இதெல்லாம் காப்பு. ஆனால் ஞானசம்பந்தருக்கு பிறந்தோடனே அவங்க அம்மா இதெல்லாம் தூக்கி போடுங்கன்ட்டாங்க. அவங்க அம்மா வேறு திரு காப்பு மிகை. இவர் தோணியப்பர் கொடுத்த வரம் இது. இந்த பிள்ளை தோணியப்பர் கொடுத்த பிள்ளை. இதுக்கு என்ன வேறு ரக்ஷ? திருநீரு தான் இதுக்கு ரக்ஷ. வேறு திரு காப்பு மிகையென நீரு திரு நெற்றி மேல் நிறைவித்தார். அவங்க அம்மா பகவதி அம்மா அப்படி இருக்காங்க. அப்படிலாம் பிள்ளைய பற்றி வளர்த்து கொடுத்துருக்காங்க நமக்காக. பெற்றவங்கெல்லாம் ஞானசம்பந்தரை பற்றி உலகத்துக்கு விட்டுட்டாங்க. சார் நம்ம விடுவோமா நம்ம பிள்ளைய? இவர் நேராக பால் குடிக்க அன்றைக்கி 3ஆம் வருஷம் போனார் பாருங்க. அதோட அவங்க பிள்ளையே இல்லை, அவர் முடிஞ்சு போச்சு. அதோட அவங்க அது வேறமான நின்று தான் பார்க்குறாங்க. முதல் தலை யாத்திரைக்கு போயிட்டு 2வது தலை யாத்திரைக்கு மரண்பாடி போய் பல்லாக்கு வாங்கிட்டு வராரு சாமி சீர்காழிக்குள்ள. ஒரே திரண்டு வாசலில் நிற்கிது, எதிர்கொள்ளுது. எங்கள் அம்மாவும் போகிறாங்க, கூட்டமாகவும் போகிறாங்க. அதனால் இவ பிள்ளைக்கு எல்லாரும் ஆளாளுக்கு ஏதோ ப்ரெசன்டேஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க ஞானசம்பந்தரை பார்க்குறது. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு தட்டு நிறையா 90 எடுத்துகிட்டு போகிறாங்களாம். பெரிய புராணத்தில் காட்டுறார் சேகரார். பிள்ளைக்காக கொண்டு போகிறது என்னது, விபூதி என்று காட்டுகிறார் பெரிய புராணத்தில். இந்த காட்சியெல்லாம் அப்படி நமக்கு ரசித்து எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க பெரியவங்க. பெற்ற பிள்ளை எப்படி தியாகம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவரும் அப்பேற்பட்டவர் தான் ஞானசம்பந்தரம். எவ்வளோ ஊருக்கு போனாலும் அம்மா ஞாபகம்லாம் அவருக்கு இருக்காது. தோணியப்பர் ஞாபகமும் தோணியம்மை ஞாபகம் தான் இவருக்கு இருக்கும். அருந்தவத்தீரனை அறியாப்பட பருவத்தை எடுத்தாண்ட பெருந்தகை ஒரு பெருமாட்டியோடு இருந்ததே இதை கேட்குறாரு. அம்மா நல்லா இருக்காங்களா, அதிரசம் நல்லா சொல்லுவாளை கொடுத்து விட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அப்பா ஒரு நாள் கழித்து பார்த்தோம் அம்மா நல்லா இருக்காரு கேட்கல, தோணியப்போ நல்லா இருக்காரு தான் இவர் கேட்குறாரு ஞானசம்பந்தர். இந்த மாதிரி யார் இருப்பா, இந்த மாதிரி தியாக புருஷர்கள் கேட்கும்போதே எனக்கு பிள்ளை வேணும், எதுக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்கேன் ஆளணும், அதுக்கு ஒரு பிள்ளை விடு, ஆஸ்திக்கு பிள்ளைன்னு தான் சொல்கிறான். ஞானசம்பந்தருடைய அப்பா அப்படியே கேட்டார், பரசமயம் நீராக்கும் புதல்வன் ஒருவன் வேணும்னு கேட்குறாரு. எவ்வளோ ஒரு உபகாரம். ஞானசம்பந்தர் பிறக்கலன்னா இன்றைக்கி நாம் 90 பூச முடியாதே, நாம் ருத்ராட்சம் போட முடியாதே, நாம் புராணம் முடிக்க முடியாதே. இப்போ ஞானசம்பந்தரை நமக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய தியாகராஜாக்கள் அவங்க தான். தியாகராஜாவும் தியாகராணியும் அவங்க சோபாத ஹிருதயாரும் சோபாத ஹிருதய பகவதி அம்பாரும் தான் அப்படி செய்கிறார். அதை அதனால் நீரு வேறு திரு காப்பு மிகை என்று நீரு திரு நெற்றி மேல் நிறைவித்தார் என்று காட்டுகிறார். அதுபோல் இங்கே பிள்ளை பிறக்குது. அருமகினில் தனிப்புதல்வர் பிறந்த பொழுது அலங்கரித்த பெருமகினில் கிளைகளிப்ப பிறர்க்கரிய மணிப்பற்று பருமகிழ்ச்சி தாதாயார் மனத்து அடங்கா
வகை வளர திருமலினை ஆடல் விழா. என்ன தைச்சு குளிப்பாட்டுறது போல் இருக்கு. அவங்க கலாச்சாரத்தில் அப்படி இருந்திருக்கு என்ன வைக்கிறதுன்னு. இப்போயே நம்ம வீட்டுக்கு புதுசாக பிள்ளை வந்து என்ன செய்வாங்க, ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வந்துருக்கு, நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் நம்ம வீட்டுக்கு முதல் வீட்டு என்ன செய்வாங்க, கொஞ்சம் நேரம் தேங்காய் எண்ணெய் தொட்டு தள்ள வைப்பாங்க. திரும்ப தெரியாதா, தேங்காய் எண்ணெய் தொட்டு தள்ள வைப்பாங்க, கொஞ்சம் ஜீனி எடுத்து வாயில் வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம வழக்கத்தில் உள்ள சம்பிரதாயம். இப்படி எண்ணெய் ஆடுறது நெய் ஆடுறது அப்படிங்கிறது வச்சுருக்கா. திருமலினை ஆடல் விழா செங்காட்டங்குடியெடுப்ப. எப்படி இருக்கு இந்த ஃபெஸ்டிவல் என்பதை காட்டுகிறார். மங்கள நல்கிய முழக்கம் அரை முழக்கம் வானளப்ப அங்கணர்தம் சீரடியார்க்கு அளவிறந்த நிதியளித்து தங்கள் மரபினில் உரிமை சடங்கு தசதினத்தினிலும் பொங்கு பெரு மகிழ்ச்சியுடன் புரிந்து காப்பு அணிவுணைந்தார். 10 நாள் தசதினங்கிறார் பாருங்க. தங்கள் மரபு அப்படின்னா அவங்க குடும்பம், அவங்க குலம். நம்ம நாயனார் வீட்டில் என்ன சாதி வழக்கமோ, அவங்க குடும்ப வழக்கம் என்னவோ, இவங்க அம்மா அப்பா என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் தான் வெங்காட்டம்மை செய்யணும். மாமனார் மாமியார் என்ன செஞ்சாங்களோ அதுதான் மருமகள் செய்யணும், அதுதான் மகன் செய்ய வேண்டும். எங்கள் அம்மா வீட்டில் இதுதான்னா அது மூட்டை கட்டி வச்சுருக்க வேண்டியது தான் இல்லையா. இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் என்னது, மாமியார் என்ன செஞ்சாங்களோ அதை தான் செஞ்சாகணும். அதுதான் இதுக்கு பிறகு குடும்பம். குலதெய்வமே என்னது தான் அதுக்கு பிறகு. புருஷன் விட்டு குலதெய்வம் தான் குலதெய்வம். அதனால் அப்போ மங்கள நல்கிய முழக்கம், இயம்னா வாத்தியங்கள், மங்கள நல்கிய முழக்கம் பள்ளியம் பாருது, பலவிதமான வாத்தியங்கள் வசிக்கிறது. இப்போயே வைக்கிறான். நம்மளே கல்யாணம் வச்சா என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்கெஸ்ட்ரா வைக்கிறோம், ஒரு ஆர்ஜே டிஸ்க்கு ஒன்று வைக்கிறான், அப்புறம் வாசலில் கேரளா மேளம் அடிக்குது இல்லையா, இத்தனை வைக்கிறோம் நம்மளே. இப்போ இவர் எவ்வளோ பெரிய பணக்காரரு, பல்லவ தளபதி, ராஜா வந்திருப்பார். எப்படி இருந்தாலும் வந்திருக்க மாட்டார் ராஜா. ராஜாவுக்கு இன்வைட் பண்ணியிருக்க மாட்டாரா, பிள்ளைக்கு விழா இருக்குதுன்னு பத்திரிக்கை போயிருக்காதா. ராஜா ஒரு வேளை வரனா கூட வருஷம் கொடுத்து அனுப்பியிருக்க மாட்டாரா என்ன ராஜா. மங்கள நல்கிய முழக்கம் அரை முழக்கம் வான் அளப்ப. வானத்தை போய் முட்டுதான், தேவர்கள்லாம் எட்டி பார்க்குறான். ஒரே சத்தமாக இருக்குது செங்காட்டங்குடியில். உத்தராபதியார் புறப்பாடா இன்னைக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லை உத்தராபதியார்னு புறப்படவே இல்லை அது ஊருக்கு. உத்தராபதி புறப்பட வைக்கிறவரே இப்போதான் வர வந்திருக்கார் அப்படிங்கிறாங்க எல்லாரும். மங்கள நல்கிய முழக்கம் மறை முழக்கம் வானளப்ப அங்கணர்தம் சீரடியார்க்கு அளவிறந்த நிதியளிப்ப. அப்போ என்ன நடக்குது, அளவிறந்த நிதி எடுத்து கொடுக்குறார். யாருக்கு என்ன வேணுமோ அடியார்களுக்கு அள்ளி கொடுக்குறார். தங்க காசுகள் வைர மணிகள் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறார். அட்லீஸ்ட் நம்ம அதுக்கு இதுக்காகவாவது பிறந்திருக்கலாம். அந்த காலத்தில் செட்டிலாக இருக்கலாம் இல்லையா லைஃப்பில். புத்தி கிடைக்குதோ இல்லையா, அட்லீஸ்ட் காசாவது கிடைச்சிருக்கோம் ஆடர் கூட இருந்தா. அருள் வேதம் அந்த சடங்கு செய்கிறதுக்கு அந்தனர்கள்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய வேத கோஷங்கள். அருள் கிடைக்குதோ இல்லையா, நிச்சயமாக பொருள் கிடைச்சிருக்கும். அதில் பாட்டு கருத்து இல்லை. சீத்தன் நாயனார்கிட்ட இருந்தாக்க தங்கள் மரபினில் உரிமை சடங்கு, உரிமை விட்டு கொடுக்கக்கூடாது. அவங்களுடைய சம்பிரதாயத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். தசதினத்தினிலும் 10 நாளுக்கு உள்ள சடங்குகள், 10 நாளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதாவது அப்படி இப்படி செய்வது. 10 நாளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு தெரியல, ஒரு நாளைக்கு ஒன்று இருக்கும் போல் இருக்குது. அது மாதிரி 10 நாளுக்கும் தசதினத்தினிலும்ங்கிறார். தசதினத்தில்னா 10வது தினத்தில்னு அர்த்தம். தசதினத்தினிலும்னா 10 நாளும் விதவிதமான சடங்குகள் நடக்குதுன்னு அர்த்தம். பிறந்த அன்னையிலிருந்து ஒவ்வொன்று விஷயங்கள். எனக்கு தலைக்கு ஊற்றுறதுன்னு இருக்குது, மருந்து கொடுக்கறது, பிள்ளைக்கு கொள்பாட்டுறது, அம்மாவுக்கு லேகியம் கொடுக்கறது, லேகியம் கிண்டுறது, இதெல்லாம் கூட இதை வச்சுருப்பாங்க. அதனால் பொங்கு பெரு மகிழ்ச்சி உடன் புரிந்து காப்பு அணி புனைந்தார் அப்படின்னார். காப்பு அணி புனைந்தார்னா இதுதான் சாமிக்கு காப்பு போடுறதுன்னா கையில் காப்பு போடுறது, காலில் காப்பு போடுறது, இடுப்பில் கட்டுறது, திருமாலுடைய 5 ஆயுதங்களையும் இடுப்பில் கட்டுறது, இதெல்லாம் வழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்கவுங்க சடங்கேற்ப அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. அப்புறம் நடக்குது, புள்ள வளர ஆரம்பிக்கிறார். ஆர்வ நீரை பெருஞ்சுற்றம் அகமலர அழித்து அவர்தாம் பார்பெருகு மகிழ்ச்சியுடன் பருவமுறை பாராட்டு சேர்பருக செய்ய
வளர் திருமகனார் சீரடியில் தார் வளர் கிண்கிணி அசைய தளர் நடையின் பதம் சார்ந்தார். ஒரு வருஷம் ஆக போகுது பிள்ளை பிறந்து. இப்போ எப்படி ஒரு வருஷமும் சொந்தக்காரன் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஏன் பிள்ளைய அவன் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறார் போல் இருக்குது. சொந்தக்காரன்னா என்ன பண்ணுவான், ஐசியமாக இதுதான் பிள்ளை பற்றிருக்கு, உலகத்தில் யாரும் இல்லாத பிள்ளை அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. நம்ம பிள்ளை நம்ம கொஞ்சம் அவனுக்கு பிடிக்காது இல்லையா. அப்போது சொந்தக்காரவங்களாம் என்ன பண்ணணும், எப்போதும் வாயடைச்சி வச்சுருக்கூட என்ன பண்ணணும், காசை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. இது காமிக்கிறது ஆர்வநீரை சுற்றம் முகமலர, முகமலரவா அகமலர, என்ன சுற்றம் முகமலர்ந்து தான் காமிப்பான். அப்பா நல்ல பிள்ளை, உன்ன மாதிரி பிள்ளை உலகத்திலே வைக்க முடியாது அப்படின்லாம் பாராட்டுவான். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா, தெரியாது. அதனால தான் அகமலரன்னர். சேக்கா என்ன வார்த்தை போடுறாரு பாருங்க. சொந்தக்காரனா என்ன செய்வாங்கிறத தெளிவாக சொல்கிறார். முகம் வளரும், ஆனால் அகம் வளருமா, வளராது. அகம் வளருனா என்ன பண்ணணும், அள்ளி அள்ளி கொடுக்கணும். நம்ம சொத்தெல்லாம் கொடுத்தா சொந்தக்காரன் அகம் வளருங்கிறார். அகம் வளர அழித்து அள்ளி அள்ளி கொடுத்தார் சொந்தக்காரங்களுக்கு. அவர் தாம் பார்பெருகு மகிழ்ச்சி உடன் பருவமுறை பாராட்டு. ஒவ்வொரு பருவத்துக்குள்ள பாராட்டு. என்னென்ன பருவம், என்னென்ன பாராட்டு, செங்கீரை, முத்தம், தாள், அம்புலி, சப்பாணி, வருகை. இதுதான் வருகை பருவம். இதுதான் தடநடைங்கிறது எதில் வந்துடுது, வருகை பருவத்தில். அப்போ தான் பிள்ளைய என்ன பண்ணுவாங்க, வா 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 செல்லக்குட்டி வாடா நடந்து வாடாங்கிறாங்கள, அது என்னது, வருகை பருவம். வருக வருக, முத்தம் கொடு, அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடு, அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறோம்ல, அது முத்தப்பருவம். இந்த முத்தப்பருவம் பாடும்போது தான் மீனாட்சி அம்மா இறங்கி வந்து முத்து மாலை பரிசு கொடுத்தா இல்லையா. முக்கச்சுடருக்கு விருந்திடும் மும்முளையாய் முத்தந்தருகவே அப்படிங்கிற குமரகுரு சுவாமிகள் மீனாட்சி அம்மனை பார்த்து. முக்கச்சுடருக்கு விருந்திடும் மும்முளையாயினர். மீனாட்சி அம்மா 3 தனங்களை உடையவங்க இல்லையா, திடாதகை புரட்டேஸ்வரர். முக்கச்சுடருக்கு விருந்திடும் மும்முளையாய் முத்தந்தருகவே காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் கலைமாச்செல்வர் தேடி வைத்த கடவுள் மணியே. செல்வர்களெல்லாம் தேடி செல்வத்தை எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்களா, இந்த மீனாட்சி அம்மா சன்னதிக்குள்ளே வச்சுருக்கிறாங்களாம். தவசீலர்கள், முனிவர்கள், ஞானவான்கள் எல்லாரும் ஞானத்தை தேடி எங்கே கொண்டு போய் வச்சுருக்கிறாங்களாம், இந்த மீனாட்சி அம்மனுடைய கர்ப்பகிரகத்துக்குள்ளே வச்சுருக்கிறாங்கிறார். தேடி வைத்த கடவுள் மணியே, கடவுள்களுக்கெல்லாம் மணியாக இருக்கிறவர். உயிர் அளவாளத்து உணர்வுநீர் பாய்ச்சி வளத்தார்க்கு அருள் பூத்து ஒளிப்பழுத்த மலர்கற்பகமே அப்படியெல்லாம் பாராடுறார். இது முத்தப்பருவ பாட்டு, பிள்ளைத்தமிழ். இப்படி பிள்ளைத்தமிழ் பாடுவதில் முன்னோடி, பிள்ளைத்தமிழ் தனி இலக்கியம் பாடுறதில் முன்னோடி குமரகுருபுரர், பிள்ளைத்தமிழுக்கு முன்னோடி பெரியாழ்வார். பெரியாழ்வார் தான் கிருஷ்ணருக்கு பிள்ளைத்தமிழ் முதல்ல தொடங்கி வைக்கிற நிறைய பாடல். அதனால பார்பருகு மகிழ்ச்சி உடன் பருவமுறை பாராட்டு சீர்பெருக செய்ய வளர் திருமகனார். செய்ய வளர்னா என்னங்க, குறுக்க வளரல, நேராக வளருதுன்னு அர்த்தம். நம்ம வளர்க்குற பிள்ளைலாம் குறுக்க வளர்ந்துடும். எப்படி குறுக்க வளருது, சைடாக வளருமா, புத்தியில் குறுக்க வளர்ந்துடும். இந்த குறுக்க சொல்கிறீங்களா, புத்தியில் குறுக்க வளர்ந்துடும். நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருப்போம், அது ஒன்று நினச்சிட்டு வளர்ந்துட்டு இருக்கோம். இது நேராக தான் வளருது, இவருடைய புத்தி நேராக வளருதுன்னார். சீர்பருக செய்ய வளரு திருமகனார் சீரடியில் தார் வளர் கிண்கிணி அசைய. கிண்கிணி கிங்கிணி கிங்கிணி அசைய. நடந்து வரும்போது எப்படி கேட்குது பிள்ளைக்கு சத்தம், கிங்கிணி 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 கிணின்னு ஓடியாடுறாரு இல்லையா. பிள்ளை ஓடியாருமே எப்படி சத்தம் கேட்கும், ஜல் 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 ஜல். எதுக்காக கொலுசு சத்தம் போட்டு கொலுசு கட்டி வைக்கிறது காலில், அப்போ தான் அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஈஸியாக காலாக போகாமல் இருக்கிறது கண்டுபிடிக்கிறது அதுதான் ஒரே வழி இல்லையா. அதுக்கு தான் கொலுசு கட்டி விட்ருக்கா காலில். கொலுசத்தை கேட்டதுன்னா இங்கே தான் இருக்குது, இது தெரிஞ்சுக்கலாம். அதனால் கிங்கிணி அசைய தளர் நடையின் தளர் நடையின் பதம் சார்ந்தார் அப்படின்னார். என்னென்ன அணிகலன்கள் எல்லாம் அணிவிச்சு பிள்ளை அழகு பார்த்தாங்கிறத பாட்டில் சொல்கிறார். இது அடுத்த வகுப்பில் பார்ப்போமா?
பிள்ளை எப்படி வளர்க்குறார் அப்படிங்கிறத அடுத்த வகுப்புல பார்ப்போம்.